இது 100க்கு 100 தவறு. அதாவது அவங்க ஒரு டைரக்டர். அவங்க எனக்கு சம்பள பாக்கி இருக்குன்னு சொல்றதுல இருந்தே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அவங்க இந்த ப்ராஃபிட் ஷேர்ல எல்லாம் அவங்க இந்த படத்துல கலந்துக்கலைங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. சம்பள பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட்ல அவங்களுக்கு ஷேருங்கிற மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. ஓடிடியில எவ்வளவு வித்தாலும் எவ்வளவுக்கு வித்தாலும் அதை ஒரு இயக்குனருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் தான் A to Z. அதாவது ₹1 இருந்தாலும் அந்த படத்துல பணம் போட்டது யாருன்னா அந்த தயாரிப்பாளர். சோ அந்த லாப நஷ்டம் யாரை சேர்ந்தது அப்படின்னா அந்த தயாரிப்பாளரை சேர்ந்தது. அப்படின்னும் போது ஓடிடியில இது என்ன விலைக்கு வித்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சீக்கிரட்டை சுதா கோங்கராக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓபன் கோர்ட்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இந்த பாயிண்ட் நெசசிட்டியே கிடையாது. இந்த பாயிண்ட் எப்ப வந்திருக்கும் எப்ப வரும் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் ஷேரிங்ல பணம் தரேன்னு சொன்னாங்க. சோ அதுக்கான பணத்தை சரியான பணத்தை எனக்கு கொடுக்கல, அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு ஆனா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டோட கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அப்போ அவங்க ஓடிடியில என்ன வியாபாரம் பண்ணாங்க, தமிழ்நாட்டுல என்ன வியாபாரம் பண்ணாங்க, ஓவரால் பிசினஸ் என்னங்கிறத அவங்க கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த லாபத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னும் போது கேட்கலாம், அந்த உரிமை இருக்கு. இவங்க சம்பளம் தான் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னும் போது இதெல்லாம் அப்படின்னா அவுட் ஆஃப் டெரிட்டரி. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். இதை தயாரிப்பாளர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தயாரிப்பாளர் சுதா கோங்கராக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.